கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தேவன் பாருங்க, அனாதி தேவன். அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்களுடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்திலே இருந்து எத்தனை சூழ்நிலை மத்தியிலுமே உங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் தான் உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தாலும் தான் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பண பற்றாக்குறை இருந்தால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குறைகளை நீக்க என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் லகுவாகும். உங்கள் மனம் சஞ்சலப்படாமல் ஒரு ஒரு உறுதியாக தேவன் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். அப்பேற்பட்ட அனாதி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதி தேவன் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனை விசுவாசித்தீர்கள். நீங்கள் உங்களுடைய வார்த்தையை விட்டுவிடவில்லை. எதிலையும் சோர்ந்து போகாமல் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லா பொருட்களையும், வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லாம் தந்தவர் என் தேவன். ஆகையால் அனாதி தேவன் எது என் வீட்டிலே காரியங்கள் எல்லாம் செய்கிற தேவன் கூடவே இருக்கிறதுனால் நான் பயப்படேன். அந்த அனாதி தேவன் என்னை பற்றி கொண்டிருக்கிறார். என் உள்ளே இருந்து என்னை வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கான தேவைகளை சந்திக்கிற அவர் கூடவே இருக்கிறார். ஆகையத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகின்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது அதான். அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், அவர் நம்மை எப்படி ஆனந்தமாய் கொண்டு செல்கிறார். எந்த காரியம் நீங்கள் முன்னிட்டு சென்றாலும் அனாதி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக நான் பயப்படேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு குறை இருக்கிறார். இந்த அனாதி தேவனை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.